ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Assalamualaikum. வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ருச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அம்மியில் அரைக்காத ஒரு குறையா இந்த குழம்பு இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குழம்பு சட்டியில் 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை ஒரு கொத்து, 4-5 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கலர் கொடுக்கணும் லாஸ்ட்டில் நம்ம குழம்புங்கிறதுக்காக எண்ணெயில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 தக்காளி, அதையும் குட்டி குட்டியாக தக்காளி சீக்கிரம் வதங்க ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்குற அந்த கேப்பில் ஒரு 4 கீத்து தேங்காவை, ஒரு 2 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த புளி கரைச்சலையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவு விட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனோட தலையை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் வாழையும் மீனோட வாழை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கும் மேலே கொதிக்க விட வேண்டாம். இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு ஃபைனல் டச்சாக ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, நல்ல கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளோட குழம்புல ஃபைனல் டச்சாக சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லி இலையை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு அம்மியில் அரைக்காத குறையா ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.